திமுகவை மட்டும் நம்பி விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை, தேர்தல் நேரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடும் என்றும் பேசியுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசலாம். சார் வணக்கம் சார். திடீரென்று திமுக மட்டும் நம்பி இல்லை, நாங்கள் தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு முடிவும் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்கோம், என்ன காரணம் சார்? இல்லை, கேள்வியே தப்பு. திமுகவை மட்டுமே நாங்கள் நம்பி இல்லை என்று சொல்லவில்லை. திமுகவை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி பிழைக்கிறோம் என்று சில அரசியல் அறியாமையில் உழலக்கூடியவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்று எமது கட்சி தோழர்களுக்கு நான் கொடுத்த விளக்கம் அது. அதாவது தேர்தல் அரசியலில் கூட்டணி அமைப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த முடிவையும் எடுக்க முடியும், நாமே அதை உருவாக்கி கொள்ளவும் முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்தும் கூட நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உறுதியாக இருப்பதற்கு எங்களுடைய தொலைநோக்கு பார்வையும் தமிழ்நாட்டு நலனும் தான் காரணம் என்று விளக்கும் வகையில் எமது தோழர்களுக்கு நேரலையில் பேசினேன். அது தவறாக திரித்து சொல்லப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு பல வகையிலும் பல முனையிலும் சதி முயற்சிகள் நடந்து வருகின்றன என்பதை அறிந்தவன் என்கிற முறையில் இதை நான் சுட்டி காட்டினேன். அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகளை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இயக்கத்தோழர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கிற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் அந்த உரையில் தந்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி துருப்புச்சீட்டாக பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த எண்ணமே ஊசலாட்டத்தில் இருக்குது, கூட்டணியை விட்டு போகிற ஊசலாட்டத்தில் இருக்குன்ற மாதிரி ஒரு தோட்டத்தான செயல்படுத்துது. இல்லை, அது தவறு. விடுதலை சிறுத்தைகளை புரவோக் செய்கிறார்கள், பேட்டிகளின் போது தூண்டிவிடுகிறார்கள். நீங்கள் திமுகவோடு கிடக்கிறீர்கள், 2 இடங்களுக்காக அங்கேயே முடங்கி இருக்கிறீர்கள், உங்கள் வளர்ச்சியில் உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்கள் தலைவர் உங்களை கொண்டு போய் அப்படி முடக்கி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி எமது தோழர்களை சீண்டுகிறார்கள். அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்த பார்க்கிறார்கள் என்கிற எச்சரிக்கையை செய்திருக்கிறேன். அவ்வளோதான். திமுக கூட்டில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் தொடர்வதே ஒரு தைரியம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு துணிச்சல் அப்படின்ற சொல்ல வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிபந்தனை வச்சுட்டு இதை செய்து கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம அது துணிச்சல்னு சொல்ல முடியும். நீங்கள் நிபந்தனையே இல்லாமல் ஒரு ஆதரவு கொடுக்குற துணிச்சல் எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? இல்லை, இது ரொம்ப குதர்க்கமான கேள்வி இது. அதாவது இழப்புகளை தாங்கிக் கொள்ளவும் பாதிப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு துணிச்சல் தேவை. ஒரு கூட்டணியில் சேருகிற போது பல கதவுகளை திறந்து வைத்து கொண்டு கூட்டணியில் பேரம் பேசுவது என்பது தான் வழக்கமான ஒரு நடைமுறை. நாங்கள் அவ்வாறு இல்லாமல் எங்களுக்கு எந்த சாதிய மதவாத சக்திகளோடும் உறவில்லை, எனவே நாங்கள் பாமகவோடும் பாஜகவோடும் சேர மாட்டோம், அந்த கட்சிகள் இடம்பெறுகிற அணியிலும் சேர மாட்டோம் என்று சொல்லுவதற்கு ஒரு துணிச்சல் தேவை என்று குறிப்பிட்டேன். பாஜக எதிர்க்கிறக்க மட்டும் நீங்கள் ஆட்சியத்தில் பங்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மாறி திமுகவோட தொடர்றது சரியாக இருக்கும். எங்களுக்கு சரியின் படுது, நாங்கள் அதை செய்கிறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவோட அஸ்வினன், ஆர். முருகேசன்.